ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மூளை ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஆட்டு மூளை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அந்த மூளையை எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து அதை வேக விட்டுக்கலாம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. அது மாதிரி ரொம்ப வேக விட்டால் ஒரு மாதிரி மையம் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாலே அதோட பக்குவம் நல்லா வந்துடும், நல்லா வெந்துடும். நல்ல ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மணத்துக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மூளை வேகிற அளவுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம மிளகு தூளும் சேர்ப்போம். அதனால் மிளகாய் தூளை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த மூளையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிருக்கேன். எதுக்குன்னா அந்த மசாலா அந்த மூளையோட பைண்ட் ஆகணும்ல, அதுக்காகத்தான். இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு முன்ன பின்ன பிரட்டி அந்த மசாலா ஃபுல்லாக அதில் பைண்ட் ஆகிற மாதிரி பிரட்டி எடுங்க. கடாயில் அந்த மசாலாவே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அந்த மூளையிலே பைண்ட் ஆகிடணும். பாருங்கள், லைட்டாக அந்த ஸ்பூனெல்லாம் வச்சு நான் அதை கிளறி விட்டு அந்த மசாலாவை எப்படி அதோடு சேர்க்குறேன்னு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு எதுவும் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க, இதுவே செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மூளையிலே பைண்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் நம்ம சேவ் பண்ணி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.